சந்தோஷமா இருக்கீங்க. போன முறை நான் லோகங்களை பற்றி விளங்கப்படுத்தினேன். லோகம் லோகம் அந்த ஆவி மனிதனை பற்றி விளங்கப்படுத்தினேன். என்னன்னா இந்த நாட்களில் ஜெபம் என்ற தலைப்பிலாக ஒரு தலையங்கம் வந்திருக்கிறது. ஜெபம் செய்வது மனுஷன். ஆனால் மனுஷனுக்கு இரண்டு விதமான மனுஷிகங்கள் உண்டு. ஒன்று உள்ளான மனிதன், இன்னொன்று புறம்பான மனிதன். நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம் என்றதுதான் இதுல நாங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஆவியோடும் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரத்தோட கூடியதான ஜெபத்தினால உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடியதான ஜெபங்களினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. அப்ப நாங்கள் ஜெபங்களினால நாங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அந்த ஜெபம் என்ன, அதை எப்படி ஜெபிக்க வேணும், ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் ஒரு விஷயம் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் ஆண்டவர் யார் என்று பார்க்க வேண்டும், நாங்கள் யார் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் அந்த ஜெபம் எப்படி போகுது, அது ஜெபிக்கல அந்த தேவன் ஆண்டவருக்கு எங்களுக்கும் தொடர்பு இருக்கான்றது தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார், அதே போல மனுஷனும் ஆவி மனுஷனாகத்தான் இருக்கிறார், பிசாசும் ஆவியாகத்தான் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த பூமியில ஆவி மனிதர்களாக ஆவி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த மாமிசம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டது ஆவி மனிதன் வாழ்கிறதுக்காக. தற்காலிகமாக இந்த ஆவி சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஆவி மனுஷன் வாழ்றதுக்காக. அப்ப சரீரம் மறிக்கும், ஆனா அந்த ஆவி மனுஷன் மறிக்க மாட்டான். அந்த ஆவி மனுஷனுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஆதியில தேவானுக்கு தேவான பிசாசானவன் வஞ்சிக்கு தேவனை விட்டு ஆவியை பிரிச்சுதான் அந்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் தீவனை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் அனுப்பினார். அதேதான் கிறிஸ்தவர்களாக இந்த சபையில கூடி வந்திருக்கிற நாங்கள், தம்பி அனந்தன் இருக்கிற அவருக்கு நான் ஆவி ஆத்மா சிறந்த பேருக்கு தான் சத்தியமே சொல்லியிருக்கிறேன். அறிந்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால மறுபடியும் அந்த இழந்த ஆவியை அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம். இப்ப நாங்கள் ஆவியின் மனுஷராக இருக்கிறோம், ஆனா இந்த சரீரம் ஒரு கூடாரமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ விசுவாசிக்கிற யாவரும் மறுபடியும் பிதாவோட போய் சேருகிறோம். அப்ப போய் சேருகிற பொழுதுதான் எங்களுடைய ஜெபம் தேவனோட போய் கிட்டி சேருது. எப்படி என்று சொன்னால் ஆவியில ஜெபம் பண்ண வேணும். யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்ற சமாரியா ஸ்திரீக்கு பிதாவை தொழுது கொள்ள வேணும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேணும். ஆவியோடு தான் நாங்கள் தொழுது கொள்ள முடியும், ஆவியில் தான் தேவனை ஆராதிக்க முடியும். ஏன்னு சொன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த பூமியில மனுஷனும் ஆவியாக தான் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு மரிக்கிறாங்க, மரிச்ச பிறகு அதே மொழிதான் இருக்கு, கண் இருக்கு, வாய் இருக்குது, சகலதும் இருக்குது. ஆனால் கண் இருக்கு தானே, ஆனா பேச பார்க்க முடியாது. வாய் இருக்கு தானே, பேச முடியாது. கால் இருக்கு, நடக்க முடியாது. அது வெறும் கூடாரம். ஆவி மனுஷன் வெளியால வந்துட்டார். அப்ப அந்த ஆவி மனுஷன் எங்க போறார்? இதுதான் பார்க்கணும். மேலதான் போவான் சொல்லிட்டார், மேலதான் போவான் என்று. ஆனால் எல்லாரும் போவிடமா, எல்லா ஆவி மனுஷனும் போவானா என்றதான் நிச்சயம். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவோட யூதாஸ் காரியோத்தன்னு சொல்லி ஒருத்தர் 12 சீசரை தெரிஞ்சுதான் எடுத்தவர், ஜெபம் பண்ணிட்டுதான் எடுத்தவர். இயேசு கிறிஸ்துவோட தொடக்கத்துல இருந்து கடைசி மட்டும் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எப்படின்னு சொன்னா தொடக்கத்திலிருந்து அவருக்கு தெரியும் தன்னை காட்டி கொடுக்க போறது அவர் மூலமாகத்தான், தனக்கு மரணம் பிதாவின் சித்தம் நிறைவேற போறது எல்லாம் தெரியும். ஆனா பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னன்னு சொன்னால் அந்த பாத்திரம் அதுதான். ஆனாலும் அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இப்ப சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் கடைசியில சொல்றேன். முதலாவது அப்பத்தை கூடி யூதாஸ் காரியத்துக்கு தான் கொடுக்குறேன், முதலாவதே கொடுக்குறேன். 3 தடவை யூதாஸ் காரியத்து தேவன் இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டார். முதலாவது பிசாசானவன் தூண்டினான், பேர்ந்து புகுந்தான், பேர்ந்து ஏவினான். 3 தடவை சுருக்கமா சொல்றேன், வசனத்தை படிதான் சொல்றேன், எல்லாருக்கும் வசனம் தெரியும். ஏவினான் 3 தடவை. அந்த 3 தடவை பிசாசு 3 தடவை வஞ்சிச்சுட்டான். இந்த 3 தடவையிலேயாவது எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். அவர் விழாத்தையும் அடையாளமாக செய்கிற பிதாவிடத்தில் வந்த கரிய பிதாவை
மூலமாக வெளிப்படுத்துறார். அப்ப யூதாஸ் காரியத்தை நிதானிச்சிருக்கலாம், சுதாரிச்சிருக்கலாம். ஆனால் யூதாஸ் காரியத்தை என்ன நினைச்சாருன்னு சொன்னா, எத்தனையோ தடவை இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க எல்லாம் அவர் எப்படி என்று சொன்னா மறைச்சு போறாரு தானே. இவர் நினைச்சிருக்கலாம் அவர் காசு ஆசை தானே, அதாவது தானே அவர் ரெட்ட வேலை போட்டார் யூதாஸ் காரியத்து. இயேசுவோடும் இருந்தார், உலகத்தோடும் இருந்தார். இதுதான் ஒத்த வருஷம், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வருஷம் இதுதான். ஆண்டவருக்கு இருக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் அங்கேயும் நிச்சயமா இருக்கிறோம், எல்லாம் கவனமா இருக்க வேணும். ஆண்டவர் எச்சரிக்கிறார், கவனம். யார் என்று தெரியல, ஆனா கவனம். அப்படி என்ன சொன்னா, அங்கேயும் போவார் இங்கேயும் வருவார், அங்கேயும் போவார் இங்கேயும் வருவார். அவருக்குள்ள இருந்த அடிவேர் என்னன்னு சொன்னா காசு. காசு, அந்த காசு நிமித்தமாக இவர் பரலோகத்தை விட்டு வந்து இறங்கின தேவனையே விற்க வேண்டிய ஒரு நிமித்தம் வந்துட்டு அவருடைய உறவு, இதுதான் ஜபத்துக்கு வர போகுது. அவருடைய உறவு அங்கேயும் இங்கே இருந்தபடியில இருந்தபடியினால அவரை பிசாசு கையில் எடுத்துட்டார். அதால பாருங்க, பேதுருவும் அவரை மறந்தடிச்சார். ஆனா பேதுரு 3ஆம் தடவை சேவல் கூவைக்குல நினைவு கூர்ந்து இயேசுவை திரும்பி பார்க்கிறார், இயேசுவை திரும்பி பார்க்கிறார். அந்த கணமே அவருக்கு மனம் திரும்புதல் உண்டாயிடுது. இங்க ஆவியில, ஆத்துமாவில அவருக்கு மனம் திரும்புது. ஆனா யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுக்கு பிறகு இயேசுவிட்ட வரவே இல்லை, காணவே இல்லை, அவருக்கு சந்தர்ப்பமே இல்லை. இதுதான் ஒவ்வொரு இயேசுவை விட்டு தங்களோட இச்சைக்கு தங்களோட இஷ்டத்துக்கு இயேசுவை விற்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் இல்லை, மனம் திரும்ப சந்தர்ப்பம் இல்லை. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எல்லாரும் பரலோகம் போவார்கள். ஆனா முடிவறிந்து நிலைநிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவார். நீங்க நான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஈவினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னொரு வசனத்துல இருக்கு ரட்சிக்கப்படுகிறோம். கடைசியில சொல்ல மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு 24ல முடிவறிந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். அப்ப நாங்க முடிவறிந்து கர்த்தரோடு உறவில் இருக்க வேண்டும். வசனத்தில உறவு கர்த்தரோட அப்படி உறவில் இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோமா? மாம்சத்தின் ஊடாக பார்க்க முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தால் எங்களுக்கு கூட வெளிப்பாடு வரும். தேவனும் கூட, அதாவது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய ஆவியோட இருக்கிறவர்களுக்கு ஆவியால தேவன் வெளிப்படுத்துவார். அது உண்மை, ஆவியால தேவன் வெளிப்படுத்துவார். அதை விட நாங்கள் நோமலாகவே எங்களுக்கு கிறிஸ்துவோட கூட இருக்க வேண்டிய உறவு வேத வசனம். வசனத்தின் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. இதான் ஆவி, இதுதான் ஜீவன். வசனத்தோட நாங்க இருக்க வேண்டும். அப்ப வசனத்தோட இருந்தால் கர்த்தரை நாங்க காணுவோம். இந்த வசனம் எங்களுக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். தேவனுடைய ஆவி என்னவா? எங்களுக்கு தீபமா இருக்கிறது. அவருடைய ஆவி அவர் வந்த இடத்திலே திரும்பி போகும். அந்த ஆவி எங்களை வெளிச்சத்துல நடத்து இருள் இல்லை. அப்படித்தான் ஒரே ஒரு காரியம் மரியாள் என்ன செய்தால், தேவனுடைய பாதத்திலிருந்து கண்ணை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருத்தரும் நாங்க இருப்போம், எங்களுக்குள்ளேயே வரும் இருக்கக்கூடாதபடிக்கு யாரு? அக்கா தாரி மாத்தா வருவாள். எப்படின்னு சொன்னா விதைஞ்சலா வருவா, தடையா வருவான். ஆனால் மரியாள் விடையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல கண்ணை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். பாருங்க, எனக்கு இதுல முழு டாக்டரினும் தெரியாது. ஆனா நான் யோசிச்சேன், இந்த மரியாள் சில பேர் சொல்றாங்க இந்த விபச்சாரத்துல கண்டுபிடிச்ச மரியாதை இவளுக்கு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியாது, உண்மையா தெரியாது. நான் சொல்றேன் நந்தன் பாச தலையாட்டுல, ஆனா சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே நான் அந்த இயேசு கிறிஸ்து அவளை தன்னுடைய சகல உணர்வுகளையும் மாற்றிட்டார். ஆத்மாவில ஆவியில உணர்வடைந்து அவர் எங்களை பற்றி கொண்டிருக்கிறார் மாதவடியில. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னா ஜெபிக்கிறார். மரியா ஜெபிச்சால் இல்ல பாருங்க, பவுலும் சீலாவும் சிறையில இருக்கிறாங்க, ஜெபிச்சவங்களும் இல்ல. எவ்வளவோ காரியங்கள் தாசர்கள் ஸ்ரீசர்கள் எல்லாம் ஜெபிக்கல. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்யலையா? நாங்க நினைக்கிறோம் அற்புதத்துக்கு நாங்க ஜெபிக்கணும், அது வேணும் இது வேணும், இந்த பூலத்துக்கு ஜெபிக்க வேணும்னு சொல்லி இல்ல. உறவு, தேவனோட இருக்கிற உறவு இப்போதைக்கு பாருங்க. அதால மரியாதை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? மரியாதையின் உறவின் மூலமாக மரித்த சகோதரனையும் உயிர்கள் பெற்றுக் கொடுத்தார். யூதர்கள் யாவரும் வந்து இயேசுவை விசுவாசித்தார்கள். யாருக்கு தெரியும்? எங்கள் மூலமாக இந்த தேசத்தை ரட்சிக்க காத்திருக்கிறாரோ யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய சித்தம். ஆனால் நாங்கள் இதெல்லாம் யூதாஸ் காரியத்தை இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு யூதாஸ் காரியத்தை வேண்டாம் என்று சொன்னா இயேசு இல்லை என்று. ஆனா அவருடைய ஆவி கிரியை செய்யும். எல்லாரும் கவனமா இருக்க வேணும். ஆகவே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது பார்த்துதான் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. அந்த ஜீவன் தான் எங்களை பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை கண்டறியத்தக்கதாக கிருபியாக வழிநடத்த போதும்
உள்ளதா இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.